ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து தமிழறிஞர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து கடித இலக்கியங்கள் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த கடித இலக்கியங்களில் வந்து நேருவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நேரு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்லேயே வந்து கவர் ஆவார், ப்ளஸ் நம்ம தமிழ் கடித இலக்கியங்கள் அந்த டாப்பிக்லையும் கவர் ஆவார். நீங்கள் தமிழில் இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அது உங்களுக்கு ஜிஎஸ்க்கும் கூட யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேரு பற்றி கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நான் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நமக்கு ஜிஎஸ்க்கும் இது வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் உங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழறிஞர்கள்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க? நேரு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் வந்து நேரு. சப்போஸ் மாற்றி கூட கேட்கலாம், நேரு வந்து யாரை வந்து பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என புகழ்ந்தார், அது மாதிரி கேட்டாங்கன்னா அம்பேத்கரை தான் புகழ்ந்துருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக நோட் போட்டு இதுமாரி ஒவ்வொரு அறிஞர்களாக டாபிக் வைஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைமில் வந்து நம்மளால் வந்து திரும்ப வீடியோஸ் பார்த்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. செப்பரேட்டாக நோட் போட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க, பாடல் வரிகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து யார் சொன்னா அப்படின்ற கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்தது பாருங்கள். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என சொன்னவர் வந்து தந்தை பெரியார். அடுத்தது பாருங்கள். பிறர் தாழும் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர். அடுத்தது. 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாது என்றவர் வந்து ஜவஹர்லால் நேரு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3412. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த லைன்ஸில் வந்து யார் யார் சொன்னான்னு சொல்லிட்டு சப்போஸ் தனியாக கேட்டாலுமே தனியாக அந்த லைன்ஸ் மட்டும் கொடுத்து கேட்டாலுமே ஆன்சர் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சிக்கலாம். சப்போஸ் ரிப்பீட் ஆனாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்கள். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நூல்களை வந்து நிறைய படிக்க சொல்லியிருப்பார். நேரு வந்து அவங்களோட மகள் இந்திரா காந்திக்கு வந்து கடிதங்கள் எழுதியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பார்னா நூல்களை வந்து நிறைய படிக்க சொல்லியிருப்பார். அடுத்தது. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரே வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நேரு. பாருங்கள். புத்தக வாசிப்பினை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நேரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த
அல்மேரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க. இதுக்கு அந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா உத்தராஞ்சல். உத்தராஞ்சல் வந்து உத்தராகண்ட் மாநிலம். ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மேரா சிறைச்சாலை வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா உத்தராஞ்சல், உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்குது. சப்போஸ் மாற்றி கூட கேட்கலாம், ஜவஹர்லால் நேரு வந்து எந்த சிறையில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு மாதிரி கேட்டாங்கன்னா அல்மேரா சிறை. அடுத்தது பாருங்கள், உலக சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க, ஜவஹர்லால் நேரு. உலக சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்தது பாருங்கள், இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி வந்து எந்த மாநிலத்தில் அமைஞ்சுன்னு கேட்டிருக்காங்க, மேற்கு வங்காளத்தில். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் நேருவை பற்றி கடித இலக்கியங்கள் ஜிஎஸ்ல தமிழில் வந்து கடித இலக்கியங்கள் டாப்பிக்கில் நேருவை பற்றி கேட்ட கொஷின்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவ்வளோதான் கொஷின்ஸு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்மளோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோஸ் வந்து நான் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்காக. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.